Hi, hello, வணக்கம், welcome back to my channel, guys. So, episode 5 of complete React series-ல இருக்கிறீங்க. So, previous episodes, 4 episodes already வந்துட்டு நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்குது. அது வாட்ச் பண்ணல அப்படின்னா அதை வாட்ச் பண்ணிட்டு வந்துருங்க. பிகாஸ் அதுதான் பேசிக்ஸ். அது தெரியாம இந்த எபிசோட் டைரக்டா வந்து வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா இது புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஸோ டெஃபினட்டா வந்துட்டு அதை வாட்ச் பண்ணிட்டு இந்த எபிசோட வந்து ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த எபிசோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி நீங்களே வந்து யூடியூப் டைட்டில்ல பார்த்துருந்துருப்பீங்க. பட் ஸ்டில் சொல்ல வேண்டியது என்னோட கடமை, விச் இஸ் ஹூக்ஸ். ஸோ ரியாக்ட்ல இருக்கக்கூடிய ஹூக்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். அண்ட் அதுல வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ட் ஹூக் அப்படின்னே சொல்லலாம். த ஃபர்ஸ்ட் ஹூக் அப்படின்னு கூட சொல்லலாம், விச் இஸ் யூஸ்டேட். ஸோ யூஸ்டேட் ஹூக் என்ன பண்ணும், அது எதுக்காக யூஸ் பண்றோம், அதை எங்க யூஸ் பண்ணணும், இப்படி எல்லா விஷயங்களையும் இந்த பர்டிகுலர் எபிசோட்ல நான் கம்ப்ளீட்டா வந்துட்டு பிரேக் டவுன் பண்ண போறேன். ஸோ இத்தனை நாள் யூஸ்டேட் ஹூக் எதுக்காக யூஸ் பண்றோம், அதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்ற விஷயங்கள் தெரியாம இருந்துச்சு, அது உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் எபிசோட் அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட போகுது. ஸோ ப்ளீஸ் வீடியோ எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. இதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இப்பதான் இந்த சீரீஸை ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்றீங்க அப்படின்னா மறக்காம இதுக்கு பிறகாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. அண்ட் இந்த சீரீஸை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் யாரெல்லாம் ரியாக்ட் படிக்கணும்னு நினைக்காங்களோ ஈஸியா இந்த ஒரு சீரீஸ் மட்டும் பார்த்தாலே போதும், தே கேன் லேர்ன் த கம்ப்ளீட் ரியாக்ட். ஸோ நிறைய பேசியாச்சு, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, so first என்ன அப்படின்னா வந்து as like always I'm gonna create a new folder, episode 5, and வழக்கம் போல I'll create a white application. So இங்க இருந்து npm create white at latest command கொடுத்துறேன். Yes, proceed, project name hooks1 அப்படின்னு சொல்றேன். And it's a React project, JavaScript, and project is done. So இங்க போயிட்டு npm install so that தேவையான dependencies எல்லாமே வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆகிரும். And once இது இன்ஸ்டால் ஆனோம்னா we can start our development server. ஓகே, ஸோ ஸ்டார்ட் ஆயிடு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து npm run dev கமாண்ட் கொடுத்து நம்மளோட டெவலப்மெண்ட் சர்வரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இட்ஸ் லைவ் லோக்கலோஸ்ட் 5173ல ரன் ஆகுது. There we go. So white application is up and running. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹூக்ஸ்னா என்ன அப்படின்றத வந்துட்டு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து அது என்னன்னு தெரியாம டைரக்டா நம்ம யூஸ் ஸ்டேட்டுக்குள்ள போறது வந்துட்டு மைட் பி லிட்டில் பிட் டிஃபிகல்ட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஹூக்ஸ்னா என்ன, அது எதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கான பேக் ஸ்டோரி வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பேசிக்கா ஹூக்ஸ் எதுக்காக இருக்குது ரியாக்ட்ல அப்படின்னா, ஸோ ரியாக்ட்ல வந்து இந்த டேர்ம் கண்டிப்பா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நானுமே இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காம்போனன்ட்ஸ்ல என்ன அப்படின்னா வந்து கிளாஸ் பேஸ் காம்போனன்ட்ஸ், ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயங்கள் இருக்குது. இப்போ கரண்டா எல்லாருமே ரியாக்ட்ல வந்து ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸா யூஸ் பண்றாங்க. நம்மளும் இந்த கம்ப்ளீட் சீரீஸ்லயும் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸா யூஸ் பண்ண போறோம். பட் ஏர்லி ரியாக்ட் வந்த புதுசுல என்ன அப்படின்னா வந்து எல்லாருமே கிளாஸ் பேஸ் காம்போனன்ட்ஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எதனால அப்படின்னா, பிகாஸ் ரியாக்ட்ல இப்ப நம்ம ஹூக்ஸை வச்சு என்னென்ன விஷயங்கள் பண்றோமோ அது எல்லாத்தையுமே நம்ம நார்மலா கிளாஸ் பேஸ் காம்போனன்ட்ஸ்ல பண்ண முடியும். அதாவது ஹூக்ஸே இல்லாமலே என்னால கிளாஸ் பேஸ் காம்போனன்ட்ஸ்ல அது எல்லாத்தையும் பண்ண முடியும். ஆனா ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ்ல ஹூக்ஸ் இல்லாம என்னால அது எதையுமே பண்ண முடியாது. இதுதான் என்ன அப்படின்னா வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, கிளாஸ் பேஸ் காம்போனன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்லி ஹூப்ஸ் கான்செப்டை பத்தி ஒரு பேசிக் நாலேஜாவது இருந்தா மட்டும்தான் உங்களால கிளாஸ் பேஸ் காம்போனன்ட்ஸ்ல ஒர்க் பண்ண முடியும். பட் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ்க்கு அது கிடையாது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்க வந்து அதுல டைரக்டா ஒர்க் பண்ணிடலாம். இது வந்து என்ன அப்படின்னா இனிஷியல் டேஸ்ல ரியாக்ட்ல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வந்துட்டு ஒரு ஸ்டாப்பா இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஊப்ஸ் ஓரளவுக்காவது தெரிஞ்சாதான் நம்ம ரியாக்ட்ல ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால ரியாக்ட் டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா தே இன்ட்ரோடியூஸ் த டேர்ம் கால்ட் அஸ் ஹூக்ஸ். ஸோ இந்த ஹூக்ஸ் கான்செப்ட் பேசிக்கா என்ன அப்படின்னா, கிளாஸ் பேஸ் காம்போனன்ட்ஸ்ல நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதே விஷயங்களை ஹூக்ஸை வச்சு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ்ல பண்ற மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்க. ஒன்ஸ் ஹூக்ஸ் உள்ள வந்ததுக்கு பிறகுதான் எல்லாரும் கம்ப்ளீட்டா கிளாஸ் பேஸ் காம்போனன்ட்ஸ்ல இருந்து ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ்க்கு ஃபுல்லா மாறிட்டாங்க.
உங்களுக்கு டவுட் இருக்கலாம் ப்ரோ, பட் கிளாஸ் பேஸ் காம்பனன்ட்ஸ் எப்படி இருக்கோ அதை பத்தி ஏதாவது காமிக்க முடியுமான்னு. ஷுவர், இந்த சீரீஸ்ல அதையுமே நீங்க பார்க்க தான் போறீங்க. பட் அது பாக்குறதுக்கு முன்னாடி 2-3 ஹூக்ஸை வந்துட்டு நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ அப்ப அதுக்கு ஈக்குவலண்டா கிளாஸ் பேஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது யூ கேன் சி த டிஃபரன்சஸ். ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். நான் இப்பவுமே கிளாஸ் பேஸ் காம்பனன்ட் காமிச்சு இதுதான் இதான் அதுன்னு சொன்னா இது என்னது இது அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் டவுட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனாலதான் பட் டெஃபினட்டா வந்துட்டு கிளாஸ் பேஸ் காம்பனன்ட்ஸ் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸான டிஃபரன்ஸ் எக்ஸாக்டா வந்து அதுவுமே ஒரு எபிசோடா வரதான் போகுது. பட் அதுக்கு முன்னாடி சில பேசிக் ஹூக்ஸை வந்துட்டு வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதான் வந்துட்டு ஹூக்ஸுக்கான பேக் ஸ்டோரி. ஸோ என்ன அப்படின்னா கிளாஸ் பேஸ்ல இருந்து எல்லாரையும் ஃபங்க்ஷனுக்கு மூவ் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது அந்த ஹூக்ஸ் கான்செப்ட். பிகாஸ் கிளாஸ் பேஸ்ட் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி தான் ஹூப்ஸ் தெரிஞ்சாதான் கிளாஸ்ல ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பிளைண்ட் கான்செப்ட் ஒன்று இருந்ததுனால நிறைய பேர் ரியாக்ட் யூஸ் பண்ணாம இருந்தாங்க. பட் ஒன்ஸ் ஹூக்ஸ் வந்தோன்னா எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் நம்ம ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம்னு எல்லாருமே ஸ்டார்டட் யூசிங் ரியாக்ட். இதுதான் வந்துட்டு இதுக்கான பேக் ஸ்டோரி. ஸோ இப்போ லெட்ஸ் கம் பேக் டு த ஹூக். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து எதுக்காக இந்த யூஸ் ஸ்டேட் அப்படின்ற ஹூக்கை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கான பேக் ஸ்டோரியை வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ அது எதுக்காக அது யூஸ் பண்றோம் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட அப்ளிகேஷன்ல போயிட்டு app.jsxல இருக்கிற எல்லா கோடையும் கம்ப்ளீட்டா நான் ரிமூவ் பண்ணிட்டு RAFCன்னு சொல்லி ஒரு பிராண்ட் நியூ ரியாக்ட் காம்பனன்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ தேர் வி கோ. அண்ட் இப்போ என்ன அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன அப்படின்னா வந்து ஹூக்ஸை பொறுத்த வரைக்கும் எதுக்காக வந்து அதை யூஸ் பண்றோம், ஒவ்வொரு ஹூக்குக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் மாதிரி. ஒவ்வொரு ஹூக்கும் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து லைக் ஒரு விஷயத்த வந்து பர்டிகுலரா பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ யூஸ் ஸ்டேட்டுக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். பட் அது எதுக்காக, அது என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணுதுன்றத ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளமை பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்றேன். லெட்ஸ் சே வந்து லெட் x is equal to 1 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் நான் வந்து இப்போ கிரியேட் பண்றேன். இப்போ இந்த வேரியபிள் இருக்க வேல்யூ நான் டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா மேபி இங்க ஒரு h1 டேக் கொடுத்துட்டு அந்த எக்ஸ்ன்ற வேரியபிளை டிஸ்பிளே பண்ண அப்படின்னா எனக்கு பேசிக்கா அந்த எக்ஸ்ன்ற வேரியபிள் இருக்க வேல்யூ டிஸ்பிளே ஆகும். இது வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். பட் லெட்ஸ் சே ஃபார் an எக்ஸாம்பிள் இங்க நான் வந்து ஒரு பட்டன் வைக்கிறேன் ஆட் அப்படின்னு. ஸோ எப்பெல்லாம் நான் அந்த பட்டனை கிளிக் பண்றேனோ அப்பெல்லாம் இந்த எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 1 இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதாவது இப்போ 1 இருக்குன்னா அது 2 ஆகணும், 2 இருக்குன்னா 3 ஆகணும். ஸோ ஒவ்வொரு வாட்டி நான் அந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகணும். ஸோ 1 after the other 1 after the another அந்த மாதிரி. ஸோ அப்போ அது எப்படி பண்றது அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஆட் பண்றதுக்கு நான் இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ லெட்ஸ் சே கான்ஸ்ட் ஹேண்டில் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து என்ன அப்படின்னா வந்து பேசிக்கா ஐ குட் டூ சம்திங் லைக் x is equal to x plus 1 அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா வந்து நீங்க x plus plus அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா வந்து x plus is equal to 1 அப்படின்னு சொல்லலாம். மூணுமே வந்துட்டு ஒரே விஷயத்தை டினோட் பண்ணும். பட் நான் இப்போதைக்கு x is equal to x plus 1 சொல்லிட்டு x ஓட வேல்யூவை நான் என்ன பண்றேன் கன்சோல் லாக்லையும் கொடுத்துட்றேன். ஸோ எக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு தெரியறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் எப்படி கால் பண்றது அப்படின்னா ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்ம இன்னொரு விஷயம் யூஸ் பண்ண போறோம் விச் இஸ் கால்ட் அஸ் ஈவெண்ட் லிசனர். ஈவெண்ட் லிசனர்னா என்ன? ஈவெண்ட் லிசனர் அப்படின்றது பேசிக்கா ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டை லிசன் பண்ணி அந்த ஈவெண்ட் நடக்கும் போது ஓகே இந்த ஈவெண்ட் நடந்துட்டு அப்படின்றது தெரிஞ்சு ஒரு ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணும். இதுதான் பேசிக்கா ஒரு ஈவெண்ட் லிசனரோட கம்ப்ளீட் ஒர்க்கே, வேற எதுவுமே கிடையாது சிம்பிளா. ஸோ என்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு. நமக்கு இன் ஜெனரல் பார்க்கும்போது கிளிக் ஈவெண்ட் இருக்கு, இன்புட் ஈவெண்ட் இருக்கு, டிராக் ஈவெண்ட் இருக்கு, ஹோவர் ஈவெண்ட் இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்னன்னா ஆக்ஷன்ஸ். இப்போ நான் ஒரு பட்டனை கிளிக் பண்றேன்னா அப்ப அந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிருக்குன்னா கிளிக் ஈவெண்ட் நடந்திருக்கும். ஸோ நான் என்ன பண்ணலாம்னா கிளிக் ஈவெண்ட் நடந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னு சொல்லி என்னால மென்ஷன் பண்ண முடியும். இதே போல ஒரு இன்புட் ஃபீல்டு இருக்கு. அப்ப அந்த இன்புட் ஃபீல்ட்ல இன்புட் வேல்யூ சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னு சொல்லி என்னால பண்ண முடியும். இந்த ஒர்க்கை பண்ற அந்த பர்டிகுலர் டேர்முக்கு பேரு தான் ஈவெண்ட் லிசனர். அதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கிறத வந்து லிசன் பண்ணிட்டே இருக்கும், வெயிட் பண்ணிட்டே இருக்கும் அது நடக்கிற வரைக்கும். ஒன்ஸ் அந்த ஈவெண்ட் நடந்ததும் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான ஃபங்க்ஷனை வந்துட்டு ட்ரிகர் பண்ணிடும். இவ்வளவுதான் ஈவெண்ட் லிசனர், வேற எதுவுமே கிடையாது ஈவெண்ட் லிசனர் அப்படின்றது. இந்த இடத்துல நம்ம என்ன அப்படின்னா ஒரு ஈவெண்ட் லிசனர் யூஸ் பண்ண போறோம் which is called as on click event listener. இந்த ஈவெண்ட் லிசனர் எதுக்கானது அப்படின்னா ஒரு
பர்டிகுலர் டேக் நம்ம கிளிக் பண்ணும்போது அது பட்டன் டேகா இருக்கலாம் இல்ல ஒரு டெக்ஸ்டா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், எதுல வேணாலும் நீங்க இந்த கிளிக் லிசனரை யூஸ் பண்ணலாம். ஜென்ரலா அந்த டேக் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த லிசனர் ட்ரிகர் ஆகி நீங்க எந்த ஃபங்க்ஷனை அந்த லிசனருக்கு அசைன் பண்ணிருக்கீங்களோ அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ட்ரிகர் ஆகும். ஸோ இன் அவர் கேஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த பட்டனுக்கு டைரக்டா ஆன் கிளிக் ஈவென்ட் லிசனர் கொடுத்துட்டு இதுல இருந்து அந்த ஹேண்டில் ஆட் ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா எப்பெல்லாம் நான் அந்த ஆட் பட்டனை கிளிக் பண்றேனோ அப்பெல்லாம் அந்த ஹேண்டில் ஆட் ஃபங்க்ஷன் வந்துட்டு எனக்கு கால் ஆகும். சிம்பிள் லைக் தட். ஓகே ப்ரோ, அவ்வளவுதானே, சிம்பிளா பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆகும், நான் இப்போ ஒவ்வொரு வாட்டியும் நான் ஆட் பட்டன் கிளிக் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ ஒவ்வொன்றும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கலாம் அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க. லெட்ஸ் செக் இட் ஆக்சுவலி. ஸோ இப்போ நான் ப்ரௌசர்ல போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு கன்சோல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் லெட்ஸ் ரீலோட் இட். ஓகே, ஸோ எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ இனிஷியலா இங்க 1 இருக்கு. இப்போ நான் என்ன அப்படின்னா அந்த ஆட் பட்டனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது என் கன்சோல்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும், கன்சோல்ல எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 2 அப்படின்னு மாறுது. திருப்பி ஆட் பட்டனை கிளிக் பண்ணா எக்ஸோட வேல்யூ 3ன்னு மாறுது. திருப்பி கிளிக் பண்ண அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 4ன்னு மாறுது. பட் என்ன பிரச்சனை இங்க ஆகுது அப்படின்னா ஸ்கிரீன்ல வந்து எக்ஸோட வேல்யூ அப்டேட் ஆக மாட்டேங்குது. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. என்ன அப்படின்னா அந்த வேரியபிளோட வேல்யூ மாறுது, பிகாஸ் அது மாறுறதுனால தான் அந்த கன்சோல்ல வந்துட்டு எனக்கு அது ஆக்சுவலா தெரியுது. ஆனா என் ஸ்கிரீன்ல அது மாறுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாறல. இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை. எதுக்காக அப்படின்னா நீங்க நிறைய இடங்கள்ல லேட்ரான், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லேட்ரான் ஒரு ஏபிஐல இருந்தே ஒரு டேட்டாவை நீங்க வாங்கி நீங்க டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கீங்கன்னா ஒரு பட்டனை கிளிக் பண்ணுவீங்க, ஏபிஐ கால் நடக்கும். ஸோ அப்போ அந்த ஏபிஐல இருந்து வர டேட்டாவை நீங்க ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணீங்கன்னா டிஸ்பிளே ஆகாது. லைக் ஜஸ்ட் இங்க என்ன நடக்குதோ அதே தான். ஒரு வேரியபிள் இருக்க வேல்யூ பை டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அதே தான் டிஸ்பிளே ஆகுது. நான் அப்டேட் பண்ற வேல்யூ எனக்கு டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது, விச் இஸ் அ பிக் ப்ராப்ளம். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது தான் we have the hook called as use state. ஸோ எப்படி யூஸ் ஸ்டேட் ஹூக்கை யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். பிகாஸ் ப்ராப்ளம் பார்த்தாச்சு, பட் ஹவு டு யூஸ் எக்ஸாக்ட்லி யூஸ் ஸ்டேட் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ யூஸ் ஸ்டேட் வந்துட்டு நிறைய பேர் ரொம்ப குழப்பி எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நானுமே நிறைய லைக் வீடியோஸ் டியூட்டோரியல்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன், ஏதாவது ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் இருக்கா அப்படின்னு. பட் எங்கேயுமே என்ன அப்படின்னா வந்து எக்ஸாக்டா இதுதான் இது அப்படின்ற மாதிரி இல்லாம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால இதுல வந்துட்டு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்துட்டு முடிக்க ட்ரை பண்றேன். பட் ஐம் நாட் ஷுர் எப்படி வரப்போகுது அப்படின்னு. ஸோ யூ கைஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து நமக்கு ப்ராப்ளம் தெரிஞ்சுட்டு என்ன அப்படின்னா வந்து எனக்கு வேல்யூ அப்டேட் ஆகுது. ஸோ நம்ம பார்த்தோம். ஆனா என்ன அப்படின்னா வந்து ஸ்கிரீன்ல அந்த சேஞ்ச் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா யூஸ் ஸ்டேட் வேரியபிள் யூஸ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா யூஸ் ஸ்டேட் ஹூக்கை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம். யூஸ் ஸ்டேட் அண்ட் இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த ஹூக்ஸ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்ற ஒரு கிளாரிட்டி எல்லாத்துக்குமே இருக்கணும். எதுக்காகனா நிறைய பேர் ஹூக்ஸ்ன்னொன்னே அது ஜாவா ஸ்கிரிப்ட்ல அது எப்படி, பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் த டே ரியாக்ட்ல நீங்க பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் எழுதியிருக்காங்க. அப்படின்ற போது அப்போ ஹூக்ஸ்னா லிட்டரலா எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்கன்னா ஹூக்ஸ் ஆர் நத்திங் பட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேயா, சிம்பிள். யூஸ் ஸ்டேட் ஹூக் அப்படின்றது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். அதே போல இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஹூக்ஸுமே ரியாக்ட்ல இருக்க எல்லா ஹூக்ஸுக்கும் இன்னொரு காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னா எல்லாமே யூஸ் அப்படின்ற வேர்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு ஹூக் அப்படின்னாலே யூஸ் அப்படின்ற வேர்டை வச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லைக் அது அவங்க ஒரு நேமிங் கன்வென்ஷன் மாதிரி ரியாக்ட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு நீங்களே வந்து ஒரு கஸ்டம் ஹூக் கிரியேட் பண்ணாலும் அதை யூஸ்ன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன் ப்ரோ அப்படி பண்ணாதான் அது ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்காதீங்க, நீங்க என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் என்ன அப்படின்னா ரியாக்ட் வந்து இந்த மாதிரி ஒரு நேமிங் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஹூக் அப்படின்னாலே அது யூஸ் அப்படின்ற நேம்ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி சிம்பிளா. ஸோ என்ன அப்படின்னா வந்து as I told, hooks are nothing but JavaScript functions. ஸோ அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் அந்த ஹூக் என்ன அப்படின்னா நம்ம கால் பண்ணணும். ஸோ யூஸ் ஸ்டேட் அப்படின்ற ஹூக்கை நான் கால் பண்றேன். ஓகே ப்ரோ, கால் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன, அவ்வளவுதானே முடிஞ்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண முடியும். அது என்ன ஃபங்க்ஷனாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ ஷோ எப்படி ஒரு யூஸ் ஸ்டேட் ஹூக் அந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்ற நான் ஒரு எக்ஸாம்பிளே உங்களுக்கு காமிச்சிடுறேனே. ஸோ லெட்ஸ் சே இப்போ வந்து ஃபங்க்ஷன் யூஸ் ஸ்டேட், இதான் யூஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஸ்டேட் ஹூக்கு இப்படிதான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா பேசிக்கா ஒரு இதை ரிட்டர்ன் பண்ணும். என்ன அப்படின்னா வந்து வேரியபிள்
இட் கேன் பி எனிதிங். அந்த ஒரு வேரியபிள் இருக்கும். அண்ட் தென் அந்த வேரியபிள் அப்டேட் பண்றதுக்கு இதுலயே ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க. ஸோ லெட்ஸ் சே ஃபங்க்ஷன் அப்டேட் ஒரு வேல்யூ ரிசீவ் பண்ணிட்டு அந்த வேல்யூ என்ன அப்படின்னா நம் இஸ் ஈக்குவல் டு அந்த வேல்யூவா அசைன் ஆயிடும். ஸோ இங்க இருந்து என்ன அப்படின்னா வந்து அந்த ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா யூஸ்டேட் ஹூக் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கா என்னன்னா யூஸ்டேட் ஹூக் வந்து ஒரு அரேவை வந்து ரிட்டர்ன் பண்ணும். சிம்பிள். ஓகேயா, இதான் அந்த அரே. ஸோ இப்போ நான் இங்க இருந்து console.log போட்டு யூஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படி நான் கால் பண்ணேன் அப்படின்னா ரன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அரே வந்துட்டு இங்கே எனக்கு இதாக இருக்கும். ஸோ இனிஷியலாக வந்துட்டு அது அந்த வேரியபிளோட வேல்யூவை இது பண்ணியிருக்குது. ஸோ அந்த வேரியபிளுக்கு எந்த வேல்யூயும் கொடுக்காதனால அன்டிஃபைன்ட் இருக்கு. அண்ட் அடுத்தது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன். இதுதான் யூஸ்டேட்டோட சின்டாக்ஸ். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா என்ன பண்ணும் யூஸ்டேட் ஹூக் வந்துட்டு இட் கிவ்ஸ் அஸ் டூ திங்ஸ். ஒன்று வந்துட்டு ஒரு வேரியபிள் அண்ட் இன்னொன்று வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன். அண்ட் இது என்ன சின்டாக்ஸ்ல தரும் அப்படின்னா ஒரு அரேல வச்சு தான் அதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஆஸ் வி ஆர் சீயிங் ஹியர் ஒரு அரேல தான் அது ரிட்டர்ன் பண்ணும். அப்படின்ற போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா இங்க வந்து அதை டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுக்கலாம். ஸோ இஸ் ஈக்குவல் டு யூஸ்டேட் ஹூக் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் எனக்கு தெரிஞ்சுட்டு அது ஒரு அரே தான் ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்றதுனால ஜாவாஸ்கிரிப்ட் டீஸ்ட்ரக்சரிங் மெத்தடை யூஸ் பண்ணி நான் என்ன அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணலாம். ஜாவாஸ்கிரிப்ட் டீஸ்ட்ரக்சரிங்னா என்னன்னு தெரியல அப்படின்னா நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் சீரீஸும் ஆல்ரெடி லைக் ஒரு 2 years பேக்கே நம்ம சேனல்ல இருக்குது. எத்தனை பேருக்கு வந்து நம்ம சேனல்ல ஜாவாஸ்கிரிப்ட் சீரீஸ் இருக்குன்றது தெரியுன்றது எனக்கு பெரிய சந்தேகமா இருக்கு. எதனால நிறைய பேர் 1 year 2 year கூட நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா என்ன அப்படின்னா என்கிட்டயே வந்து இன்ஸ்டாகிராம்ல ப்ரோ ஏதாவது வந்து ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோக்கு ஏற்ற மாதிரி ப்ராஜெக்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்டயே வந்து திருப்பியும் கேட்குறீங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப வினோதமா இருக்கு. ஸோ அதனாலதான் நானே வந்துட்டு மென்ஷன் பண்ணிடுறேன் நம்ம சேனல்லே ஜாவாஸ்கிரிப்ட் சீரீஸ் அவைலபிளா இருக்கு. அதுல இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கிளியரா இருக்கு. ஸோ அதை வாட்ச் பண்ணுங்க. பட் ஸ்டில் நான் என்னன்னு சொல்லி ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லிடுறேன். பேசிக்கா டீஸ்ட்ரக்சரிங் அப்படின்றது என்னன்னா எனக்கு தெரியும் இந்த யூஸ்டேட் ஹூக் என்ன அப்படின்னா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள் அடுத்து வந்து ஒரு ஃபங்க்ஷனை தான் அந்த அரேல ரிட்டர்ன் பண்ணுதுன்னு. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு நேம் கொடுத்து அந்த வேரியபிளையும் ஃபங்க்ஷனையும் நான் டைரக்டா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வேரியபிளே சொல்லிக்கலாம். ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு நேம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நேம் கொடுத்து அதை நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்க இருந்து console.log வேரியபிள் கமா செட் வேரியபிள் அது ரெண்டத்தையும் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சோ அதே தான் வந்திருக்கும். ஸோ அன்டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு முன்னாடி அது ஒரு அரேல ரிட்டர்ன் பண்ணிருந்துச்சு. அந்த அரேல இருந்து அதை நான் ரெண்டத்தையும் டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்து எனக்கு என்ன நேம் வேணுமோ அதை நான் கொடுத்துருக்கேன். பிகாஸ் எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் உள்ளது ஒரு வேரியபிள் தானே, அதுக்கு நான் என்ன நேம்லாம் கொடுத்துக்கலாம் ABC நான் என்ன நேம்லாம் கொடுத்துக்கலாம். ஸ்டில் வந்து அந்த வேரியபிள் தான் எனக்கு அந்த இடத்துல வரப்போகுதுன்றது தெரியும். செகண்ட் இருக்குது ஒரு ஃபங்க்ஷன் தான் யூஸ்டேட் ஹூக் எனக்கு ரிட்டர்ன் பண்ண போதுன்னு தெரியும். ஸோ அதனால என்ன அப்படின்னா அதுக்கு நான் எந்த நேம்லாம் கொடுத்துக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். ஓகே, எது கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். இதுதான் யூஸ்டேட் ஹூக்கோட ஆக்சுவல் சின்டாக்ஸ். இப்படிதான் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் பிஹைண்ட் தி சீன்ஸ் நிறைய ஒர்க் அவங்க பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட் நான் ஒரு சின்டாக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான் ப்ரோ இவ்வளவுதான் யூஸ்டேட் ஹூக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுற வேண்டாம். ஜஸ்ட் இது ஒரு அவுட்லைன் எப்படி வந்து யூஸ்டேட் ஹூக்கை அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் இது. Now let's come back to our actual project. ஸோ இப்போ என்ன அப்படின்னா யூஸ்டேட் ஹூக் நான் சொன்ன மாதிரியே வந்து எனக்கு ஒரு அரேயை தான் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அண்ட் அந்த அரேல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வில் பி a வேரியபிள் அண்ட் செகண்ட் பேராமீட்டர் வில் பி a ஃபங்க்ஷன். ஸோ என்ன அப்படின்னா வேரியபிள் நேம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் நம் அப்படின்னு கொடுக்குறேன். செகண்ட் ஒரு ஃபங்க்ஷன். அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபங்க்ஷனோட நேம் எப்போதுமே என்ன அப்படின்னா செட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேரியபிள் நேம் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த வேரியபிள் நேமை அப்படியே மென்ஷன் பண்ணிடலாம். இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷன் நேமா இருக்கணும். பட் இப்படி இருந்தாதான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. எதனால அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஸோ எப்படி இப்போ ஹூக்ஸ்னாலே யூஸ் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் ஆகுதோ அதே போல யூஸ்டேட் ஹூக்ல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய இந்த செகண்ட் பேராமீட்டர் விச் இஸ் அ ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனோட நேம் எப்போதுமே எப்படி நம்ம நேம் பண்ணணும்னு ரியாக்ட்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க அந்த வேரியபிளுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு முன்னாடி செட் ஆட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன் நேமா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் நம்மன்னு சொன்னால செட் நம். இப்போ நான் அந்த இடத்துல வந்து வேரியபிளுக்கு வந்து யூசர் அப்படின்னு நேம் கொடுத்தேன்னா அப்போ ஃபங்க்ஷன் நேம் என்னவா இருக்கும் செட் யூசர் அப்படின்னு இருக்கும். சிம்பிள். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இதை எடுத்தாச்சு. தட்ஸ் ஆல். இதான் வந்துட்டு ஆக்சுவல் யூஸ்டேட்டோட சின்டாக்ஸ். யூஸ்டேட் ஹூக்கோட சின்டாக்ஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சு. செகண்ட் என்ன அப்படின்னா வந்து இப்போ இந்த யூஸ்டேட் ஹூக்ல நான் சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் இருக்கிறது வேரியபிள் செகண்ட் இருக்குது ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த வேரியபிளுக்கு நான் இனிஷியலா ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா
இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போதே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வேல்யூவை பாஸ் பண்ணலாம். ஸோ அந்த யூஸ் ஸ்டேட் ஹூக்கை நான் கால் பண்ணும்போது என்ன வேல்யூ நான் பாஸ் பண்றேனோ அந்த பர்டிகுலர் வேல்யூ அந்த வேரியபிளுக்கான இனிஷியல் வேல்யூவா அசைன் ஆயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல இருந்து கன்சோல் லாக்ல நான் நம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நம்மோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 1 இருக்கும். சிம்பிள் லைக் தட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இனிஷியலா என்ன வேல்யூ வேணுமோ நீங்க அதை அங்க ஹூக்கை கால் பண்ணும்போது பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேல்யூ அந்த வேரியபிளுக்கு அசைன் ஆயிடும். ஜஸ்ட் லைக் திஸ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த விஷயம் முடிஞ்சு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம கிட்ட ஒரு யூஸ் ஸ்டேட் ஹூக்லர்ல வேரியபிள் இருக்குது. ஓகே ப்ரோ ஃபைன் டன் சூப்பர் கிரேட் எல்லாம் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போறீங்க? இப்போ நம்ம ஆக்சுவலா உள்ள ப்ராப்ளமை ரீப்ளேஸ் பண்ண போறோம். அதாவது இப்போ என்ன ப்ராப்ளம் வந்துச்சு, நான் வந்து அந்த வேரியபிளோட வேல்யூ அப்டேட் பண்றேன், ஆனா என்ன ஆகல, அது வந்து ஸ்கிரீன்ல ரிஃப்ளெக்ட் ஆகல. அப்போ யூஸ் ஸ்டேட் ஹூக்கோட வேரியபிள் அது எப்படி நமக்கு ஓவர் கம் பண்ண போகுது அப்படின்னா, இப்போ இந்த வேரியபிள் நம்ம யூஸ் பார்த்தோம், அதுக்கான வேல்யூ எல்லாமே பார்த்தோம். பட் அமைதியா இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு பாத்தீங்களா செகண்ட், இந்த ஃபங்க்ஷனை வச்சுதான் நம்ம என்ன அப்படின்னா அந்த வேரியபிளோட வேல்யூவை அப்டேட் பண்ண போறோம். சிம்பிள். ஸோ இப்போ இங்க இருந்து என்ன அப்படின்னா அந்த கோட் எல்லாத்தையும் கொஞ்சம் நேரத்துக்கு கமெண்ட் பண்ணி வச்சிடறேன். ஸோ இங்க இருந்து என்ன அப்படின்னா நம்மன்ற வேரியபிளை டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸோ 100ன்னு தெரியுது. ஸோ இதை வந்து 1க்கு மாத்திடுறோம். ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா அந்த ஹேண்டில் அட் ஃபங்க்ஷன்ல இருந்து செட் நம் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு, பிகாஸ் இந்த யூஸ் ஸ்டேட் ஹூக்ல இருந்து நம்ம கிடைச்ச அந்த செகண்ட் பராமீட்டர் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு இதுல என்ன அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ அப்டேட் பண்ணுமோ அந்த வேல்யூவை நான் என்ன அப்படின்னா வந்து இதுல இருந்து பாஸ் பண்ணிடலாம். சிம்பிள் லைக் தட். ஸோ இப்போ இதுல இருந்து என்ன அப்படின்னா வந்து லெட்ஸ் சே நான் வந்து 2 அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஸோ அதனால 2ன்னு கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து இங்க இருந்து ஆட் பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸ்கிரீன்ல 2 சேஞ்ச் ஆகுதா? என்ன ப்ரோ நடக்குது? எப்படி யூஸ் ஸ்டேட் வேரியபிள்ல மட்டும் சேஞ்ச் ஆகுது, நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிளா சேஞ்ச் ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர் இஸ் அ ரீசன். ஓகேயா? இது ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன் வந்துட்டு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணும்போது. ஸோ அதனால அதை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா வந்து ஜென்ரலா இந்த யூஸ் ஸ்டேட் ஹூக்ல இருக்க இந்த வேரியபிளோட வேல்யூவை நீங்க இந்த ஃபங்க்ஷனை வச்சு அப்டேட் பண்ணும்போது உங்க மொத்த காம்போனன்ட்டும் ரீரெண்டர் ஆகும். ஓகேயா? ரீரெண்டர் இந்த சென்ஸ் இந்த பர்டிகுலர் காம்போனன்ட் மட்டும் ரீலோட் ஆகுற மாதிரி, கிட்டத்தட்ட அதுதான் ரீரெண்டர் அப்படின்ற கான்செப்ட். ஸோ இந்த பர்டிகுலர் காம்போனன்ட் மட்டும் ரீலோட் ஆகும். அப்படி ரீலோட் ஆகும்போது இந்த வேரியபிளுக்கான அப்டேட்டட் வேல்யூ என்ன இருக்குதோ அதை வச்சு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல திருப்பி அந்த H1 டேக் வந்துட்டு ரீப்ளேஸ் ஆகும். பட் நார்மல் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணும்போது இது எனக்கு நடக்காது. எதனால அப்படின்னா பிகாஸ் இப்போ காம்போனன்ட் அட் எண்ட் ஆஃப் த டே என்னதுன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். ஸோ நீங்க ரிட்டர்ன் பண்ண டேட்டா ஆல்ரெடி ரிட்டர்ன் ஆகி உங்க ஸ்கிரீன்ல தெரிய ஆரம்பிச்சுட்டு, ஸோ திருப்பி இந்த பர்டிகுலர் காம்போனன்ட் ரீகால் ஆகணும் இல்ல ரீக்ரியேட் ஆனாலோ மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உங்க ஸ்கிரீன்லயே அந்த சேஞ்ச் உங்களால ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்க முடியும். ஸோ நார்மல் வேரியபிள் யூஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, இப்போ நான் அதுக்காக தான் இந்த நம்ம வெளியே போட்டேன். இப்போ நான் இங்க இருந்து இப்போ எக்ஸ்ன்ற வேரியபிளை இப்போ நான் வெளியே கொடுத்துட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸோட வேல்யூ 1ன்னு பிரிண்ட் ஆகுதா, விச் இஸ் ஃபைன். பட் அதுக்கு பிறகு நான் ஆட் பட்டன் கிளிக் பண்ணும்போதுலாம் கன்சோல்ல இருந்து எனக்கு எக்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். ஆனா ஸ்கிரீன்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. எதனால அப்படின்னா பிகாஸ் ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் காம்போனன்ட் வந்து இந்த கண்டென்ட்டை ரிட்டர்ன் பண்ணி முடிச்சுட்டு, அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அது ரிட்டர்ன் பண்ணும்போது நம்மோட வேல்யூ என்னவா இருந்துச்சு, சாரி நம்ம இல்ல எக்ஸோட வேல்யூ என்னவா இருந்துச்சு அப்படின்னா வந்து 1ஆ இருந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு நான் எத்தனை வாட்டி அப்டேட் பண்ணாலும் அது திருப்பி ரிட்டர்ன் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்டே அது ரிட்டர்ன் பண்ணி முடிச்சுட்டு, ஸோ அது 1ஆவே தான் இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் சைட்ல இருந்து ஜஸ்ட் எக்ஸோட வேல்யூ மட்டும் மாத்திட்டு இருக்கிறதுனால எனக்கு அது கன்சோல்ல தெரியுது. ஸோ இதை தான் என்ன பண்ணுது அப்படின்னா யூஸ் ஸ்டேட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுது. என்ன பண்ணுது அப்படின்னா எப்பெல்லாம் இந்த நம்மன்ற வேரியபிளோட வேல்யூ அப்டேட் ஆகுதோ அப்போல்லாம் இந்த மொத்த காம்போனன்ட்டையும் அது ரீரெண்டர் பண்ணுது. அதனாலதான் இப்ப வெளியே இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே வந்து இங்க ஒரு கன்சோலா கொடுத்துருக்கோமா, இது இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இந்த உள்ள இருக்கிறத நான் கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ரீஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. பட் அதுக்கு பிறகு நான் எத்தனை வாட்டி ஆட் பட்டனை கிளிக் பண்ணாலும் எனக்கு கன்சோல்ல எதுவுமே வராது. எதனால அப்படின்னா நான் நார்மலா இந்த வேரியபிளோட ஒரு நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிளோட வேல்யூ அப்டேட் பண்ணனா காம்போனன்ட் ரீரெண்டர் ஆகாது. ஸோ அதாவது இந்த காம்போனன்ட் ரீலோட் ஆகாது. ரீரெண்டர்னா ரொம்ப நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ரீலோட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே இதை நான் ஒரு யூஸ் ஸ்டேட் ஹூக்கோட அந்த யூஸ் ஸ்டேட் ஹூக்ல இருந்து கிடைச்ச வேரியபிளோட வேல்யூ அப்டேட் பண்ணும்போது through this function
ஸோ எதுக்காக அந்த த்ரூ திஸ் ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது லெட்டுன்னு வச்சுக்கிட்டு, இப்போ நீங்க டைரக்டா அந்த நம்மன்ற வேரியபிளை இதே மாதிரி மாத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைரக்டா நம் இஸ் ஈக்குவல் டு நம் பிளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் நீங்க நம்ம டிஸ்பிளே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகாது, எக்ஸ் எப்படி இதாச்சோ அதே மாதிரி தான் இங்கே ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் 1 வரும். அதுக்கு பிறகு நீங்க எத்தனை வாட்டி ஆட் பண்ண கிளிக் பண்ணாலும் கன்சோல்லையும் எதுவும் வராது, இங்கேயும் அப்டேட் ஆகாது. பிகாஸ் எதனால உங்க காம்பனண்ட் வந்து ரீரெண்டர் ஆகாது. ஒன்லி இந்த ஃபங்க்ஷன் யூஸ்டேட் ஹூக்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கிற ஃபங்க்ஷனை வச்சு அந்த வேரியபிளோட வேல்யூ அப்டேட் பண்ணா மட்டும்தான் காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகும். இந்த பாயிண்ட் வந்துட்டு கிளாரிட்டி வேணும். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து ஜஸ்ட் நிறைய பேர் யூஸ்டேட் வந்து தப்பா படிச்சவங்க வெறும் அந்த வேரியபிளோட வேல்யூ அப்டேட் ஆனாலே காம்பனண்ட் ரீரெண்டர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி. பட் அது கிடையாது. அந்த வேரியபிளோட வேல்யூவை நீங்க யூஸ்டேட் ஹூக்ல இருந்து கிடைச்ச ஃபங்க்ஷனை வச்சு அப்டேட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு காம்பனண்ட் வந்து ரீரெண்டர் ஆகும், அதர்வைஸ் ஆகாது. ஸோ இப்போ இதே விஷயத்த அகைன் நான் இங்க என்னன்னா செட் நம் 2 அப்படின்னு இப்போ இதை நான் செட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் டைம் 1ன்னு வரும். அதே போல இப்போ நான் ஆட் பண்ண கிளிக் பண்ணனா எனக்கு கன்சோல் லாக்லயே வந்துட்டு app.js லைன் நம்பர் 15 இது ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்கு. ஸோ ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்க லைன் எப்படி ஆட்டோமேட்டிக்கா திருப்பி பிரிண்ட் ஆகுது அப்படின்னா பிகாஸ் காம்பனண்ட் மொத்தமும் ரீகால் ஆகுது, இந்த சென்ஸ் ரீரெண்டர் ஆகுது. எப்படி வந்து என் பேஜை ஃபர்ஸ்ட் டைம் லோட் பண்ணும்போது 1ன்னு பிரிண்ட் ஆகுதோ பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் லோட் பண்ணும்போது இந்த கோடு எல்லாமே ரன் ஆகுது, ஸோ அதனால 1ன்னு பிரிண்ட் ஆகுறது தப்பே கிடையாது. பட் அதுக்கு பிறகு இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எப்படி 2ன்னு பிரிண்ட் ஆகுதுன்னா பிகாஸ் இங்க இருந்து நான் அந்த யூஸ்டேட் ஹூக்கோட ஃபங்க்ஷனை வச்சு நான் ஒரு வேரியபிளோட வேல்யூ அப்டேட் பண்ணனா அந்த மொத்த காம்பவுண்டும் ரீரெண்டர் ஆகும். அப்படி ஆனா மட்டும்தான் நம்மோட வேல்யூ இப்போ 2ன்னு மாறி இருக்கும். ஸோ அப்படி மாறும்போது இங்க ரிட்டர்ன் ஆகும்போது என்ன ஆகும், H1 நம்மோட வேல்யூ 2ன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதனாலதான் என் ஸ்கிரீன்ல என்ன அப்படின்னா என்னால அந்த ஆக்சுவல் சேஞ்சை பார்க்க முடியுது. இதுதான் யூஸ்டேட் ஹூக்ல நடக்கக்கூடிய எக்ஸாக்டிங். ரொம்ப சிம்பிள். இதுல வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்கு எந்த விஷயமே கிடையாது. யூஸ்டேட் ஹூக் gives you two things. ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ஒரு வேரியபிள், செகண்ட் பேராமீட்டர் ஒரு ஃபங்க்ஷன். அந்த பர்டிகுலர் வேரியபிளை நீங்க அதுல இருக்க அந்த ஃபங்க்ஷனை வச்சு அப்டேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல அந்த சேஞ்ச் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். எதனால அப்படின்னா அந்த பர்டிகுலர் யூஸ்டேட் ஹூக்ல இருந்து கிடைக்கிற ஃபங்க்ஷனை வச்சு நீங்க அந்த வேரியபிள் வேல்யூ அப்டேட் பண்ணும்போது மொத்த காம்பனண்ட்டும் ரீரெண்டர் ஆகுது. அப்படி ஆகுறதுனால ஸ்கிரீன்லயும் அந்த சேஞ்ச் ரிஃப்ளெக்ட் ஆகுது. சிம்பிள். இப்போ ஒன் சைட் ஆஃப் த ரியாக்ட் ஹூக் யூஸ்டேட் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இப்போ நம்ம யோசிச்சது என்னது, எனக்கு வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது 2 3 4 5 6ன்னு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. பட் இங்க நான் என்ன அப்படின்னா வந்து 2ஓடய ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ இதை என்ன பண்றது அப்படின்னா இதை ஓவர் கம் பண்றதுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. அதாவது ரெண்டு விஷயங்கள் கிடையாது, இந்த யூஸ்டேட் ஹூக்ல இருந்து கிடைக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து நீங்க சின்டாக்ஸ் ரெண்டு வேல இந்த சின்டாக்ஸை எழுதலாம். ஒன்னு டைரக்டா வந்து உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூவை டைரக்டா பாஸ் பண்றது. இப்போ நான் இங்க வந்து 54 அப்படின்னு சொன்னா இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது டைரக்டா எனக்கு 54 செட் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் என்ன அப்படின்னா வந்து எனக்கு செட் ஆயிரும். நான் என்ன வேல்யூ இங்க பாஸ் பண்றோம் அது டைரக்டா அந்த வேரியபிளுக்கு செட் ஆயிருது, பிரச்சனை இல்லை. பட் அதே இது நான் இந்த வேரியபிளோட வேல்யூ 1 + 1 + 1 அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்துல நான் இதுக்கு பதிலாக இன்னொரு சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணலாம். என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனை எழுத முடியும். ஸோ இங்க இருந்து இப்படி ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனை எழுதலாம். ஸோ அந்த கால் பேக் ஃபங்க்ஷன்ல இருந்து நான் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்றேனோ அது ஆப்வியஸ்லி அந்த இதுக்குள்ளதான் ரிட்டர்ன் ஆகும். பிகாஸ் இப்போ நான் ஜஸ்ட் இப்படி ஒரு எம்டியா ஃபங்க்ஷன் கொடுத்து ரிட்டர்ன் 54 இல்ல ரிட்டர்ன் 2 அப்படின்னு சொன்னா இதுவும் நான் லிட்டரலா வந்து செட் நம் வந்து 2ன்னு கொடுக்கறது ரெண்டுமே ஒண்ணுதான். அது எப்படி ப்ரோ ஒன்னாகும், விளையாடாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்ல வேண்டாம். பிகாஸ் பேசிக்கா கால் பேக் ஃபங்க்ஷன்றது ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள கால் ஆகக்கூடிய இன்னொரு ஃபங்க்ஷன். ஸோ அப்போ உள்ள இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ எங்க போகும், இப்போ இது 2ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதுன்னா செட் நமக்குள்ள இந்த 2ன்ற வேல்யூ வரும். சிம்பிள். ஸோ அந்த லாஜிக்ல தான் என்ன அப்படின்னா வந்து நான் சொன்னது இந்த சின்டாக்ஸும் இந்த சின்டாக்ஸும் சேம்னு. ஏன்னா நீங்க யோசிக்கலாம் ப்ரோ இங்க டைரக்டா கொடுத்துருக்கீங்க ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் எழுதி அதுல இருந்து ரிட்டர்ன் பண்ணிருக்கீங்க, எப்படி ரெண்டும் சேமா இருக்கும் அப்படின்னு. லாஜிக்கலா ரெண்டுமே சேம் தான், பட் கோட் வைஸ் பார்க்கும்போது ரெண்டும் டிஃப்ரெண்டா இருந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ ப்ரோ இப்படி டைரக்டா பாஸ் பண்ணும்போது எதுக்காக எங்களை இப்போ காம்ப்ளிகேட் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது, எதுக்காகன்னு சொல்றேன். ஸோ இப்படி ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் எழுதும் போது இந்த ஃபங்க்ஷனுக்கான கரண்ட் வேல்யூ என்னவோ, அதாவது இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏதோ ஒரு வேரியபிளை டினோட் பண்ணி தானே இருக்குது, செட் நம்ன்றது இந்த நம்ன்ற வேரியபிளை டினோட் பண்ணுது. ஸோ அந்த வேரியபிளோட கரண்ட் வேல்யூ என்னவோ அது இந்த இடத்துல இந்த கால் பேக் ஃபங்க்ஷனோட பேராமீட்டரா எனக்கு கிடைக்கும்.
ஸோ இதுக்கு நான் என்ன நேம்லாம் கொடுத்துக்கலாம், பட் நான் கரண்ட் வேல்யூனால நான் கரண்ட் வேல்யூனே கொடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணும்போது கரண்ட் வேல்யூ பிளஸ் 1 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ என்ன ஆகும், கரண்ட் வேல்யூ என்னவா இருக்கோ அதோட ஒரு 1 ஆட் ஆகி ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ வந்து இனிஷியலா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது என்ன ஆகும், கரண்ட் வேல்யூ 1 தான் இருக்கும், பிகாஸ் 1 தான் வச்சிருக்கேன். அப்போ 1 + 1 என்ன ஆகும், 2 ரிட்டர்ன் ஆகும். அடுத்த வாட்டி கரண்ட் வேல்யூ என்ன ஆகும், எனக்கு 2 இருக்கும். அப்போ 2 + 1 என்ன ஆகும், 3 ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ நான் இங்க இருந்து ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தோன்னா 1 இருக்கும், கிளிக் பண்ணா 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். பிகாஸ் இப்போ 6 இருக்குன்னா இப்போ நான் நெக்ஸ்ட் டைம் ஆட் பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு இங்க கரண்ட் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 6 இருக்கும். ஸோ 6 + 1 ஆப்வியஸ்லி என்ன அப்படின்னா வந்து எனக்கு 7 அப்படின்னு சொல்லி ஆகும். ஸோ கிளிக் பண்ணும்போது 7 அப்படின்னு ஜஸ்ட் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு யூஸ் ஸ்டேட் ஹூக் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ யூஸ் ஸ்டேட் ஹூக்கை பத்தி தெரிய வேண்டியது இவ்வளவுதான். இதுக்கு மேல யூஸ் ஸ்டேட் ஹூக்ல எதுவுமே கிடையாது, சிம்பிள். ஜஸ்ட் என்ன அப்படின்னா வந்து நீங்க அதை எப்படி யூஸ் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒரு வேரியபிள், அடுத்து இருக்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அந்த வேரியபிள் அந்த ஃபங்க்ஷனை வச்சு நீங்க அப்டேட் பண்றதுக்கு 2 வேஸ்ல பண்ணலாம். ஒன்னு டைரக்டா வேல்யூ பாஸ் பண்றது, இன்னொன்னு சப்போஸ் உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் வேல்யூ தெரிஞ்சு அதை வச்சு நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி சின்டாக்ஸ் எழுதி நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேயா? ஸோ இதுதான் ஆக்சுவலா யூஸ் ஸ்டேட் ஹூக். அவ்வளோதான், சிம்பிள், நத்திங் மோர் நத்திங் லெஸ். இப்படிதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு யூஸ் ஸ்டேட் ஹூக் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஹோப் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் த யூஸ் ஸ்டேட் ஹூக் வெல். ஸோ இதுக்கு மேல யூஸ் ஸ்டேட் ஹூக்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன். ஸோ அடுத்த அப்கமிங் எபிசோட்ஸ்ல வந்துட்டு உங்களோட டவுட்ஸையும் வந்துட்டு ஐ வில் ட்ரை டு கிளியர் இட் அவுட். அண்ட் இதோட இந்த பர்டிகுலர் எபிசோட் நமக்கு ஃபினிஷ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் இஸ் கோனா பி ஆன் அனதர் எக்ஸைட்டிங் ஹூக். அது என்னன்றத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அண்டில் தட் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஆண்டன் பிரான்சிஸ் ஜிஜோ. பை கைஸ்.